சமீபத்தில் நடந்த ஈரானோட ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலுக்கு சொந்தமான 20க்கும் மேற்பட்ட F-35 போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தி ஒன்று இன்டர்நெட் முழுக்க ரொம்பவே பரவலாக பரவிக்கிட்டு இருந்துச்சு. இந்த செய்தி உண்மையா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு சில காலங்கள் ஆகும் அப்படின்னு நான் கடந்த காணொலியில் பேசியிருப்பேன். இப்போது இந்த தருணத்தில் நமக்கு சில சேட்டலைட் இமேஜரிஸ் கிடச்சிருக்கு. இந்த சேட்டலைட் இமேஜரிஸை கிளியர் பண்ணி விட்டதே IDF மிலிட்டரி தான். இந்த சேட்டலைட் இமேஜில் தெளிவாக நம்மளால் பார்க்க முடிகிறது என்ன அப்படின்னா, இஸ்ரேலுக்கு சொந்தமான F-35ஐ வைத்திருக்கக்கூடிய விமானப்படை தளத்தில் 35 இடத்துல ஈரானின் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கு. அதில் தெளிவாக நம்ம கிரேட்டர்ஸை பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் அந்த ஏர்பேஸ் வெளிப்படையாகவே டேமேஜ் ஆகிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஒரு இமேஜில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய டேட்டாவை பற்றியும், இஸ்ரேல் எந்தெந்த மாதிரியான விமானங்கள் மற்றும் இந்த விமானப்படைத்தளம் ஆப்ரேஷனாக இல்லை அப்படின்னா இஸ்ரேலுக்கு எவ்வளோ தூரம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துன்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் TP டிஃபென்ஸ். முதல் விஷயம், இந்த ஒரு ஏர்பேஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இஸ்ரேலுக்கு. காரணம், இஸ்ரேலில் இருக்கிறதுலேயே ரொம்ப அட்வான்ஸ்டான ஏர்க்ராஃப்டான F-35 போர் விமானங்களை இங்கே தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த F-35 அப்படின்றது ஆப்ரேஷனலி எந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு F-15 போர் விமானங்களும் அவங்களுக்கு முக்கியம். அதுலேயும் ஒரு கணிசமான அளவுக்கு விமானங்கள் இந்த படைத்தளத்தில் தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்கலாக இந்த ஒரு விமானத்தளத்தை ஈரான் தாக்குறதன் மூலமாக எதை அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெபனன், சிரியா, பாலஸ்தீன் இந்த 3 இடங்கள்லையும் தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய இஸ்ரேல் போர் விமானங்கள் முற்றிலும் F-35, F-15 ஈகிள்ஸ் தான். இதை தாண்டி F-16ஐயும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் F-16 சப்போர்ட்டிங்க்கு தான் வருமே தவிர சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அண்ட் சிரியாவில் இருக்கக்கூடிய ரஷ்ய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்குள்ளே அவங்க நுழையணும் அப்படின்னா F-35 இல்லாமல் அவங்களால நுழைய முடியாது. சில நாட்களுக்கு முன்னாடி நஷ்ரல்லா ஹெஸ்புல்லாவோட தலைவரை கொண்டு இருப்பாங்க இல்லையா, அந்த தாக்குதலுக்கு அவங்க பயன்படுத்தின அந்த பங்கர் பஸ்டிங் பாம்பை எடுத்துகிட்டு போனது இந்த F-15 ஈகிள் விமானம் தான். இஸ்ரேலி விமானப்படையிலேயே இவ்வளோ பெரிய பங்கர் பஸ்டிங் பாம்ஸை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரே விமானம் F-15 ஈகிள் தான். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலி ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த 2 விமானங்கள் இருக்கக்கூடிய படைத்தளத்தை ஈரான் டார்கெட் பண்ணியிருக்கிறதுன்றது ஆச்சரியம் தரும் வகையில் தான் இல்லை. இது ஒரு நார்மலான விஷயந்தான். கண்டிப்பாக இஸ்ரேலை முடக்கணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் இந்த விமானப்படை தளத்தை தான் நம்பர் 1 வச்சுருப்பாங்க. அதுபடி தான் ஈரானும் இந்த இடத்த தாக்கியிருக்காங்க. உலகத்தில் எத்தனையோ தனியார் நிறுவனங்கள் சேட்டலைட்ஸை வச்சுருக்கு. அந்த சேட்டலைட்ஸில் இமேஜை எடுக்கக்கூடிய ஹை ரெசல்யூஷன் கேமராஸ் இருக்குது. ஆனால் அப்படி எடுக்கக்கூடிய இந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே ஒரு சில கண்ட்ரீஸ் அவங்களோட நாட்டிலேருந்து வெளிவருது அப்படின்றப்ப அதை சென்சார் பண்ணக்கூடிய உரிமையை வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவுக்கு மேலே ஏதாவது ஒரு விமானப்படை தளத்தை ஏதாவது ஒரு சேட்டலைட் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா அது இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து சென்சர் பப்ளிஷ்மெண்ட்டுக்கு ரைட்ஸை வாங்கி ஆகணும். இந்திய அரசாங்கம் இந்த ஏர்பேஸோட ஃபோட்டோஸ் எதையுமே இன்டர்நெட்டில் லீக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இமேஜஸை அவங்க ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அதையும் தாண்டி லீக் பண்ணாங்க அப்படின்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. இதை பற்றி நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சமீபத்தில் இந்தியாவோட ஒரு நியூக்ளியர் சப்மரைன் ப்ரோக்ராமோட சேட்டலைட் இமேஜ் ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த சேட்டலைட் இமேஜ் ரிலீஸ் ஆனதை வச்சு நம்மளும் ஒரு காணொலி போட்டிருப்போம். அந்த காணொலியின் கீழே இந்திய ரகசியங்களை வெளியே சொல்லாதீங்கன்னு நிறைய பேர் சொன்னீங்க. இந்த ரகசியங்களை பற்றி எல்லாரும் பேசணும் அப்படின்னு தான் அந்த சேட்டலைட் இமேஜை லீக் பண்ணியிருக்காங்க. லீக் பண்ணதே இந்திய அரசாங்கம் தான். அப்படி உலகம் முழுக்க சில கண்ட்ரிஸ் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான கவர்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களால இந்த மாதிரி சேட்டலைட் இமேஜஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். பல காலங்களாக இஸ்ரேலுக்கு மேலே இருக்கக்கூடிய சேட்டலைட் இமேஜரியை அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மற்றும் இஸ்ரேல் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே பாலஸ்தீனில் நடக்கிற அந்த கொடூரமான தாக்குதலை கவர் பண்ணக்கூடாது யாரும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் பெருசாக இந்த சேட்டலைட் இமேஜரி எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதே விஷயம் ரஷ்யா உக்ரைன் மேலே நடத்துகிறப்ப நமக்கு அந்த ரெகுலேஷன் இல்லாமல் இருந்துச்சு. எந்த ஒரு மீடியா அவுட்லெட்டாக இருந்தாலும், அதாவது வெஸ்டர்ன் மீடியா அவுட்லெட்டாக இருந்தாலும் அவங்க ஈஸியாக சேட்டலைட் இமேஜஸை ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அதன் மூலமாக ரஷ்யன் நிலைகளோட பாதிப்பு என்ன அப்படின்றத பற்றி பெருசாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் உக்ரைனியர்கள் தோக்குறதையும் நம்மளால் தெளிவாக பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ மேற்கு நாடுகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளோட சேட்டலைட் இமேஜரி அப்படின்றது நமக்கு சுலபமாக கிடைக்கும். பட் மேற்கு நாடுகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸோட சேட்டலைட் இமேஜரி அப்படின்றது நமக்கு மோஸ்ட்லி கிடைக்காது. அதுதான் இங்கேயே நடந்திருக்கு. இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற சேட்டலைட் இமேஜரியுமே இது ஈரான் எடுத்ததெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. இது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அவங்க எடுத்த சேட்டலைட் இமேஜரி தான். இன்ஃபேக்ட் இந்த சேட்டலைட் இமேஜரியை வெளியிட்டது த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல். அந்த ஆர்டிக்கலில் அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இஸ்ரேலி விமானப்படை இந்த இமேஜை வெளியே விடலான்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறமா தான் அது ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு. அண்ட் இந்த இமேஜை வச்சு தான் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எல்லா மீடியா அவுட்லெட்ஸுமே F-35 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸை யார் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா, மெஜாரிட்டி ஆஃப் சேட்டலைட்ஸ் அப்படின்றது யார் பக்கம் இருக்குது அப்படின்னு. இப்போது இந்த இடத்துல ஈரான் என்னப்பா பண்ணுறாங்க,
ஈரான் கிட்ட இந்த மாதிரி ஏதாவது சேட்டலைட் டெக்னாலஜி ஆர் இந்த சேட்டலைட்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் ஈரானும் ரஷ்யாவும் சேட்டலைட் கோஆப்ரேஷனில் ஒரு புதிய டீல் ஒன்று சைன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த டீல் எதற்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளியில் அமெரிக்காவோடைய எதிரியாக இருக்கக்கூடிய ரஷ்யாவும் ஒரு கணிசமான அளவுக்கு ஹைடெக் மிலிட்டரி சேட்டலைட்ஸை வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த கண்ட்ரி கூட ஒரு டீலை சைன் பண்ணாங்க ஈரான் அப்படின்னா, சப்போஸ் ஈரான் எப்படி ஒரு அட்டாக் பண்ணுறத சில மணி நேரங்களுக்கோ இல்லை சில நாட்களுக்கோ முன்னாடி அமெரிக்கா கெஸ் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி இஸ்ரேல் ஒரு ரிட்டாலியேஷனை பிளான் பண்ணாங்க அப்படின்னா அதையும் ஈரானால் கெஸ் பண்ண முடியும். அந்த ஒரு திறன் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி இப்போது ஒரு டீலை ரஷ்யா கூட சைன் பண்ண போகிறாங்க. சரி, அப்போ இந்த F-35 விமானங்கள் டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கா இல்லையா, அதை பற்றின உன்னோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் F-35 டேமேஜ் ஆன இமேஜஸ் நமக்கு கிடைக்கல. இல்லை இந்த F-35 ஒரு வேளை டேமேஜ் ஆச்சு அப்படின்னா இதை கண்டிப்பாக ரிப்பேர் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த விமானங்களோட உதிரி பாகங்களை அமெரிக்காவுக்கு ஷிப் பண்ணுறதுக்கோ அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி ஷிப் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸோ இல்லை அதில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் தனிப்பட்ட முறையிலே இந்த இன்ஃபர்மேஷனை கசிய விடுவாங்க. அது மூலமாக நமக்கு தெரிய வரும். ஒன்று இமேஜ் நமக்கு கிடைக்கணும், இல்லை அப்படின்னா இதை லாஜிஸ்டிக்கலாக அவங்க ஷிப் பண்ணணும்னு நினைக்கிறப்ப நமக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அப்படி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தற்போதைய நிலைமையில் நமக்கு கிடைக்கல. ஸோ இதை இஸ்ரேல் மூடி மறைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இல்லை அப்படின்னா F-35 விமானங்கள் டேமேஜ் ஆகாமலும் இருந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்னும் ஒரு வாரம் ஆகும் அப்படின்றது தான் இந்த கான்ஃப்ளிக்டை பொறுமையாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாரோட கருத்தும். இன்ஃபேக்ட் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா, அட்லீஸ்ட் இன்னொரு வாரமாக ஆகும் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வெளியே வர்றதுக்கு. மற்றும் இஸ்ரேல் உண்மையிலேயே F-35 போர் விமானங்கள் டேமேஜ் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு வாரத்தில் அந்த விமானப்படை தளத்தில் நடந்திருக்க டேமேஜஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணிவிட்டு அங்கே எல்லா ஸ்குவாட்ரன், அதாவது எல்லா F-35 லைனாக நிப்பாட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி அந்த ஃபோட்டோ வந்துருச்சுன்னா F-35 தப்பிச்சிருச்சு. ஃபோட்டோவே வரல, இதை பற்றி யாருமே எதுவும் பேசாமல் இருக்காங்க, கம்முன்னு இருக்காங்கன்னா கண்டிப்பாக F-35 டேமேஜ் ஆகிருக்குன்றது தான் உண்மை. பட் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் காத்திருக்கணும். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பொருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.